அப்போஸ்தலர் புத்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் வசனம் 14 துவங்கி 25 வரை ஒரு சில வசனங்களை நாம் இந்த சாயங்கால வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததனால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணம் கொடுத்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலே பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்கிறான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நான் பேச வேண்டிய இந்த பிரசங்கத்தின் தலைப்பு ஆவிக்குரிய கண்கள், ஸ்பிரிச்சுவல் ஐஸ். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நம் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் அநேக இடத்துல அற்புதங்களை செய்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இந்த பட்டணத்தில் இவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது சீமோன் என்றப்பட்ட பெயர் அங்கே குறிப்பிடுகிறார்கள். இந்த சீமோன் என்பவன் மாயவித்தக்காரன். 8வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீமோன் என்பவர் எல்லா ஜனங்களிடத்தில் மேஜிக் ஷோ காமிச்சு இந்த 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 மாயவித்தெல்லாம் காண்பித்து அவன் பணம் சம்பாதித்து வசதியான இடத்தில் இருக்கும்படியாக அவனுக்கு மரியாதை கனம் வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை என்ன செய்தான், சேர்த்து கொண்டான். அதில் ஒரு கூட்டம் அவருக்கு இருந்தது. அதே சமயத்தில் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஒவ்வொருவர்களுக்கும் ஞானஸ்நானம் தந்து பிரியமானவர்களே ஒவ்வொருவர்களுக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக அங்கங்கே ஒவ்வொருவர் மேலும் ரட்சிக்கப்படுகிற மனம் திரும்புகிற ஒவ்வொருவர் மேலேயும் கைகளை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவர்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது சீமோன் இதை கண்டான். நம்ம செய்கிற இந்த மாய வித்தை விட பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை பெரிதாக இருக்கிறது, இது பயங்கரமாக இருக்கிறது, இது ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி காசை கொடுத்து எப்படியாச்சும் அந்த பவரை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சான். ஆண்டோடைய ராஜ்யத்தை காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அல்லேலூயா. காசு கொடுத்து நம்ம சாதிக்கவே முடியாது. தேவனுடைய சமூகத்தில் பிரியமானவர்களே,
இதை வாங்கலாம் என்று நினைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய ஆரம்பித்தார். பேதுரு சொல்லுகிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை பணம் கொடுத்து வாங்கலாம் என்று நினைக்கிறாயா? ஹல்லேலூயா. நீயும் உன் பணமும் நாசமாய் போகும் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை பணத்தினாலே கட்ட முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தினால் மட்டும் ஒன்றுதான் அவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். பிரியமானவர்களே, இங்கே 2 விதமான காரியங்களை நம்ம பார்க்கக்கூடும். இந்த நாட்களிலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் கண்களை திறந்து வரும்படியாக நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க கடவோம். இந்த ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யும்? இந்த ஆவிக்குரிய கண்கள், சிலர் தரிசனங்களை பார்க்கிறார்கள். பிரியமானவர்களே, சிலர் இந்த தேவனுடைய ரகசியங்களை காண்கிறார்கள். பிரியமானவர்களே, சத்ருவின் வல்லமை எப்படி கிரியை செய்கிறது என்று இந்த ஆவிக்குரிய கண்களில் பார்க்கக்கூடும். எந்த கட்டில் நாம் இருக்கிறோம், எந்த பாவத்தில் நாம் இருக்கிறோம், பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய காரியங்களை நம்ம காண முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியமானவர்களே இந்த ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறாரு, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலருக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சிலர் நேச்சராகவே ஆவிக்குரிய காரியங்களை என்ன பார்ப்பாங்க? பிசாசை பார்ப்பாங்க, தேவ தூதர்களை பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் அது எது வரைக்கும் பிரியமானவர்களே நம்ம சொல்லலாம், சிலருக்கு நேச்சுரலாகவே சில காரியங்களை, பிசாசின் காரியங்களை பார்ப்பாங்க, தேவ தூதர்களை பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியில் நிரம்பி சில காரியங்கள், சில ரகசியங்களை இங்கே பரிசுத்த ஆவியினர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சிலர் நிறைய வரங்களினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்கள், குறைகள், வருகிற காரியங்கள், நடந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தக்கூடும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே பேதுரு இந்த சீமோனை பார்த்து சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. என்ன சொல்லுகிறார்? 19வது அதிகாரத்தை வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆமென். அடுத்தது, ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மன திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும். இங்க அவர் சொல்றாரு, இதான் ஆவிக்குரிய கண்கள். இந்த ஆவிக்குரிய கண்கள் அவர் சொல்றாரு, நீ கசப்பான பிச்சில் ஒரு கட்டில் நீ பிடிபட்டு இருக்கிற கசப்பான ஒரு கட்டு, பிசாசின் கட்டு. எதை பார்த்தாலும் ஒரு கசப்பு, சந்தோஷமா இருக்க முடியாது. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு கசப்பு. ஆரம்ப காலத்தில் இந்த சீமோனு நிறைய கசப்பான பிச்சில் ஒரு கட்டில் இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இன்னொரு காரியம் என்ன இருக்கிறது? 2 காரியத்தை ஆவிக்குரிய கண்களை இவர் பார்க்கிறார். வாசிக்க கேட்போம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்கு வெளிப்படுத்துறார். கசப்பான ஒரு பிச்சி. ஹல்லேலூயா. பாவக்கட்டு. இந்த பாவக்கட்டிலிருந்து சில பாவங்களை விட முடியாதபடிக்கு ஒரு கட்டு. ஹல்லேலூயா. அந்த கட்டுகளில் இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தை அவனால் காண முடியல. 2 விதமான பார்வைங்க இருக்கிறது பிரியமானவர்களே. There's 2 kind of visions. One is spiritual vision. One is a flesh vision. Physical vision. இது சிலது மாம்சத்திற்குரியதாக இந்த சீமோன் பார்க்கிறாரு. பேதுரு ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா.
மாம்சத்திற்குரிய கண்கள் எப்பொழுதும் பேராசை. அது என்ன மாம்சத்திற்குரிய கண்கள் அங்கே இருக்கிறது? அவனுக்கு பேராசை, பணத்தின் மேலே. இது எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படி என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த மாம்சத்தின் கண்கள். இங்கே ஆவிக்குரிய கண்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ரகசியங்களை, பலவீனங்களை இங்கே காண முடியுது. ஆமென். பேதுரு, பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலியமா சொல்றாங்க, நீ கசப்பான ஒரு பிச்சில் அகப்பட்டிருக்கிற, நீ பாவக்கட்டுகள் அகப்பட்டிருக்கிற. ஆகையால் தேவனுடைய ராஜ்யங்கள், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய சித்தத்தை மாம்சத்தில் இருந்தா, உலகத்தில் இருந்தா, பேராசையில் இருந்தா, பாவத்தில் இருந்தா தேவன் செய்கிற காரியங்களை நம்ம காணவே முடியாது. இன்றைய நாட்கள் ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட தேவனுடைய சமூகத்திலே ஜெபிப்போமாங்க. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய கண்களை, என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள், எனக்குள்ளாக இருக்கிற காரியங்கள், என்னை சூழ்ந்திருக்கிற பிசாசின் தந்திரங்கள், ஆண்டவரே அதை காணும்படியாக எந்த நோய், எந்த தடைகள், எந்த ஆண்டவரே பிச்சின் கட்டு, ஆண்டவரே எந்த பாவக்கட்டில் நான் இருக்கிறேன் என்று என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க என்று சொன்னா ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு என்ன சூழ்ந்து நடக்கிற காரியங்கள் என்ன தெரியல, எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை என்னை வந்து ஆளுகை செய்கிறது. ஏன் ஆண்டவரே இந்த கவலை? ஏன் ஆண்டவரே திடீர்னு எனக்கு கோபம் வருது? ஏன் ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் சோர்வு வருகிறது? ஏன் ஆண்டவரை என்னால் சிந்திக்க முடியல? ஏன்னா ஆவிக்குரிய காலைய கண்களில் இதை பார்க்க முடியல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 21 இங்கே ஒரு சில காரியங்கள் நடக்கிறது. வேதத்தில் அநேகருக்கு சில அனுபவங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கண்களை திறந்தார் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த அனுபவம் வேண்டும்? பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள், இருள்கள், சில காரியங்களை காண முடியாது, சில ஆசீர்வாதங்களை, சில வேலை இடத்துல பாருங்க, எப்பொழுதும் உங்களுக்கு இந்த வேலை இடத்துல தடை. இது ஏன் வருகிறது என்று இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் நமக்கு வேண்டும். ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட், ஒரு உணர்வு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர், இது சரியில்லையே. ஆவிக்குரிய காரியங்கள் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆதியாகமம் 21:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்புக்கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறாள். அடுத்தது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, ஒரு தண்ணீரின் துறவை காண்கிறாள். இதுவரைக்கும் அங்கதான் அழுந்து கொண்டிருந்தான். அங்கதான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கதான் அந்த வனாந்தரத்தில் என்ன செய்தாள்? கவரி அழுது கொண்ட ஆகாருக்கு ஆண்டவர் கண்களை திறக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவைகளை சில நேரத்தில் ஆவிக்குரிய கண்கள் மறைத்திருது. நம்முடைய தேவைகள், வாழ்க்கைக்குரிய தேவைகள், எதிர்பார்ப்புகள், இந்த ஏக்கங்கள் எல்லாம் யாரும் அறிய முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கும் பொழுது இல்ல இருக்கிறது, அங்கதான் இருக்கிறது. அந்த இடத்துல தான் அந்த தண்ணீர் இருக்கிறதா ஆகாரனால பார்க்க முடியல.
சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சில நன்மைகள் வாழ்க்கையில நம்ம தேவைப்படுகிற நம்முடைய தேவைகள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனாலும் நம்மளால காண முடியல. ஹல்லேலூயா. ஆகாரின் கண்களை திறக்கிறார் ஆண்டவர். திறந்த பிறகு என்ன நடக்குது வாசிக்க கேட்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் பிரியமானவர்களே கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா. He is our provider. ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார். பாதைகளை காட்டுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆலோசனை தருகிறவரா இருக்கிறார். இது ஆவிக்குரிய கண்களை காணும்படியாக பிரியமானவர்களே ஆகாரின் கண்களை ஆண்டவர் திறந்தார். ஆகாருக்கு என்ன தேவையோ, பிள்ளைக்கு என்ன தேவையோ பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை உலக தேவைக்கு கூட நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் வாசிக்க கேட்போம். என்னாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 22வது அதிகாரத்தில் என்னாகமத்தில் 26 வசனம் துவங்கி 33 வரை நாம் சற்று வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, என்னாகமத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனுக்கும் ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு என்ன செய்கிறார்? கழுதை மேலே ஏறி போறாரு. ஆமென். அவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற ஒரு மனுஷன். ஆனால் கூலி பெற்ற பிறகு ராஜாக்கள்லாம் சேர்ந்து சொல்லிட்டாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த கானான் தேசத்திற்கு போகக்கூடாது, எங்கள் தேசத்திற்கும் வரக்கூடாது, இந்த இடத்தை அவங்க கடக்கக்கூடாது என்று சொல்லி கூலி கொடுத்தார்கள். பாலாக் கூலி கொடுத்து அவனை சபிக்க சொல்லுகிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொல்றாங்க. ஆண்டவர் தடுத்தாரு. அல்லேலூயா. மறுபடியும் இப்ப என்ன செய்யறாரு? அதையும் மீறி போறாரு. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, என்ன நடக்கிறதுங்க? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கீழே படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். பாருங்க பிரியமானவர்களே, சில வேளையிலே சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்யும்? தடுத்து நிற்கும். நம்ம மீறி போகிற காரியத்தில் சில சூழ்நிலைகள் என்ன செய்யும்? நம்ம தடுத்து நிற்கும். நீ போகக்கூடாது என்று சொல்லி கழுதைக்கு கூட தெரியுது. என்னது? அங்க ஒரு தேவதூதன் நிற்கிறான், உரிவின பட்டயத்தோட. ஆமென். உரிவின பட்டயத்தோட நிற்கிறான். கழுதைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நாய் வச்சிருந்தா நாய்க்கு சில நேரத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்களில் பெரியவர்கள் நாய்க்கு பேய் எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படி. அது எது வரைக்கும் உண்மைன்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே கழுதைக்கு பிரியமானவர்களே தேவ தூதன் நிற்கிறது தெரிகிறது. இது நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு கழுதை. ஆமென். இந்த கழுதைக்கு தேவ தூதன் உருவேற பட்டயத்தோடு நிற்கிறாரு. பிலேயாமுக்கு தெரியல, படுத்து கொண்டது. ஆமென். அடுத்தது என்ன செய்கிறது? வாசிக்க கேட்போம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதையின் வாயை ஆண்டவர் என்ன செய்யறாரு? திறக்கிறாரு. வீட்டில் உள்ள நாய் பேசினா என்ன சொல்லும்? ஆமென். பூனை பேசினா என்ன சொல்லும்? எம்பளை திட்டம். ஆமென். இவன் இந்த மாரி நடத்துறாரு, அந்த மாரி நடத்துறாரு, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு சோறு கிடைக்கல அப்படின்னு சொல்லும். ஆமென். இங்க கழுதை என்ன செய்கிறது? பேசுகிறது. என்ன பேசுகிறது? வாசிக்க கேட்போம். அது பிலேயாமை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி 3 வாட்டி என்ன அடிச்சிட்டியே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் உனக்கு என்ன செஞ்சேன்? ஒண்ணுமே செய்யலையே.
நீ சொல்ற இடத்துக்கு போறேன், நீ நிக்கிற இடத்துல நிக்கிறேன். இவ்வளவு நாள் இந்த மாரி ஒரு சேஞ்சஸ் நீ பார்த்துருக்கிறியா? நான் இந்த மாரி தடை செய்த நீ பார்த்துருக்கிறியா? சூழ்நிலை சில வேளையிலே நம்ம என்ன செய்யும், முடியவே முடியாதுன்னு சொல்லும். சிலருக்கு என்ன செய்வோம், ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவருடைய சித்தமாக தான் இருக்கு என்று சொல்லி அந்த அளவுக்கு மீறி நம்ம நடப்போம். சில சூழ்நிலைகள் நம்மை டிசிப்ளின் பண்ண என்ன செய்யும், தடையாகவே இருக்கும். இன்னைக்கு பிழையாமுக்கு ஒரு தடை, அது போகவே மாட்டேன்னு சொல்லுது. இந்த மாரி நீ பார்த்துருக்கிறியா? கலந்து பேசுது, 3 வாட்டி என்ன அடிக்கிறிய, இவ்வளவு நாள் உனக்கு இந்த மாரி நான் செஞ்சிருக்கலாம் இல்லையே, ஏன்? வாசிக்க கேட்போம், ஏன் இந்த கழுதை அப்படி செய்யுது? அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். ஆமென். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம். பூனை குறுக்க போனுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, 3 வாட்டி எச்சு துப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த நாட்களில் 3 வாட்டி துப்பு, எச்சு துப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆக்சிடென்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது எது வரைக்கும் உண்மை தெரியல, ஆனால் நான் அந்த நாட்களில் பயந்துருக்கிறேன். ஐயோ பூனை குறுக்க போயிடுச்சே அப்படின்னு காடியை நிப்பாட்டிடுவாங்க ஓரத்தில். ஆனால் இங்கே கழுதை என்ன செய்யுது, நின்றுச்சு. அது என்னைக்காச்சும் உனக்கு இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன்னா, ஏன்? தேவதூதன் உருவின பட்டயத்தோட உன்னை கொன்று போட நிற்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உன்னை தடுத்து நிற்கிறதுக்கு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. வருகிற ஆபத்துகளை நாம் காண்பதற்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இது வழி இல்லை, இதுதான் வழி, இதில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும். பிழையாமுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. பிழையாம் இப்ப யாரை பார்க்கிறாரு? கழுதை பார்த்த தேவதூதனை பிழையாம் இப்ப பார்க்கிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்கப்புற விழுந்து பணிந்தான். அடுத்தது, கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடே 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்குது. இவ்வளவு நாள் ஆண்டவர் பாதையில நீ சென்ற, இப்ப நீ ஆண்டவருடைய பாதையில் இல்ல, ஆப்போசிட்டா நடக்கிற. யாரு? இஸ்ரவேலை சபிக்க சொன்ன. இதுவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் சொன்னாரு எல்லாத்தையும், ஆனா இப்ப சபிக்கிறாரு. ஆமென். ஆனா இஸ்ரவேலை சபிக்கவே முடியல. ஆண்டவர் சொன்னாரு, நான் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். தேவ பலனை கட்டளையிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, மாறுபாடான வழி, தவறான வழி, சரியான வழிக்கு செல்வதற்கு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. எந்த வழியில் ஆண்டவரை நடந்து கொண்டு இருக்கிறேன், என் ஆவிக்குரிய கண்களை திறந்துருங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் ஒரே யூட்டனை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரவுண்ட் அபவுட்லே எங்க இருந்தாங்க? 40 வருஷம் அந்த வனாந்தரத்திலே சுத்தி கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஏன்? இருதயத்தை சரிப்படுத்துவதற்கு, சரியா ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்புவதற்கு ஆவிக்குரிய கண்கள் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, வாசிங்கள். இப்பொழுது பிரியமானவர்களே, 2 Kings 2 ராஜாக்கள் 2 Kings chapter 6 verse 17. இங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அனுபவம். வாசிங்கள்.
அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர், வசனம் 13 இருந்து படிங்களேன், 13, 14 அதிலிருந்து படிக்க கேட்போம், வாசிங்கள். அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் அங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்து கொண்டார்கள். எதிரிகள் ராக்காலத்துல வந்து என்ன செய்றாங்க? முற்றிக்க போடுகிறான். ராக்காலத்துல வந்து சத்துரு என்ன செய்கிறான்? முற்றிக்க போடுகிறான், களைகளை விதைக்கிறான். ராக்காலத்தில் வந்து பிரியமானவர்களே நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறான். ராக்காலத்திலே வந்து பிரியமானவர்களே பலவீனங்களை கொண்டு வரான், பயங்களை கொண்டு வரான், முற்றிக்கை போடுகிறான் ராக்காலத்தில். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து எலிசாவோட இந்த வேலைக்காரன் காலையிலே எழுந்து போய் பார்க்கிறான். ஆமென். அவனுக்கு இருக்கிற பிசிக்கல் கண்ணில் பார்க்கிறான். யாரு? சீரியர்கள். வாசிங்கள். இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம்? இத்தனை பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, இத்தனை காரியங்கள் என்னை நெருக்கிறது, இத்தனை ஆண்டவரே பிரச்சனைகள் பெருசா இருக்கிறது, இவ்வளவு பேர் என்ன எதிர்க்கிறாங்களே, சத்துரு இருக்கிறாங்களே ஆண்டவரே. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு சில நேரத்தில் என்ன பயம் வரும்னா, நம்ம ரொம்ப ஜெபிச்சா நம்மளுக்கு வந்து அட்டாக் வரும். என்ன அட்டாக்கு? பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப துதிச்சா, ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நெருங்கினா அப்படி பயப்படுவோம், பிசாசு கண்டு பயப்படுவோம். அல்லேலூயா. பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுவான். வேணா சேர்ச்சுக்கு போவேனா, இன்னைக்கு சேர்ச்சுக்கு போனால் என்னாச்சும் ஒன்று என்ன வந்துடும்? ஒரு அட்டாக் வந்துடும், அந்த அட்டாக் வந்துடும், இந்த அட்டாக் வந்துடும். வசனத்தை எடுத்து படிக்காத, எடுக்கும் பொழுது என்ன வரும்? பிரச்சனை வரும். அப்படி நம்ம பயப்படுவோம். இல்லை. ஹல்லேலூயா. பிசாசுக்கு இருக்கிற தூதர்களோடு ஆண்டவருக்கு இருக்கிற தூதர்கள் அநேகர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். ஜெபிக்கும் போது சில பிரச்சனைகள் தான் இருக்கும். அதையும் மீறி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எண்ணிக்கை கடங்காத ஹல்லேலூயா தூதர்களை கட்டளையிடுவார். போய் சொல்றான், எஜமானனே சூழ்ந்து இருக்கிறாங்க எதிரிகள், முடிஞ்சு இன்னைக்கு. ஆனா எலிசாவுக்கு ஏற்கனவே தெரியும், ஆவிக்குரிய காரியத்தில் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அடுத்தது என்ன நடக்குது? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும், அவர்கள்ட்ட இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாதுகாப்பு பெருசு. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற தூதர்கள் பெருசு. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். வாசிங்கள், என்ன நடக்குது? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஆமென். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் என்ன செய்கிறான்? காண்கிறான். நம்மளுக்கே சில விதத்தில் தெரியாது, நம்மை சுற்றி ஆண்டவர் பலத்த பாதுகாவலை போட்டு இருக்கிறார். நம்மை சுற்றி ஆண்டவர் பலத்த தூதர்களை கட்டளிட்டு இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாய், உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், உங்களுடைய வேலைக்கு விரோதமாய், உங்களுடைய சரீரத்துக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கு ஆண்டவர் பலத்த ஒரு பாதுகாவலை தர முடியும். ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படலை, அதனால தான் தெரியல. வெங்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு
தாழ்பாள்கள் முறிக்கப்படும். ஏன் முறிக்கப்படல? ஆவிக்குள்ள இல்லை, ஆண்டவருக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லை, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது இல்லை. எஸ், இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன தேவை? இந்த ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவரே திறனா? ஆண்டவர் திறந்து வருவாரா? இல்லை, திறந்துடுவார். ஆண்டவர் திறக்கவே மாட்டார். ஆமென். ஆனால் ஒரு ஸ்டெப்பு ஆண்டவருக்கு முன்பாக வைத்து அப்போஸ்தலருக்கு அந்த நாட்களில் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அக்கினிமயமான நாவுகள் வந்தது, சுழல் காற்று வந்தது, இடிமுழுக்கம் கேட்டது, எல்லாரும் அந்த இடமே அசைக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஏன்? வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2:32 வாசிங்களேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 1 verse 14 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 1:14 வாசிக்க கேட்போம். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலே வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்னது? பயபக்தியா ஆண்டவர்கிட்ட இருந்தாங்க. ஒரு பயபக்தி. ஆண்டவர் ஆலயத்திற்கு போகணும், ஆலயத்தில் போய் ஜெபம் செய்தாதான் எனக்கு நன்மை கிடைக்கும், ஆண்டவர் என்னை பிளஸ் பண்ணுவார், ஆண்டவர் எனக்கு வல்லமை கொடுப்பாரு. ஆலயத்தில் போய் ஆண்டவர் அவருடைய வசனத்தை கேட்டு அவரிடத்தில் ஜெபம் செய்தாதான் என்ன செய்யும்? ஒரு பயபக்தி. ஆண்டவரத்தில் ஞாயிற்றுக்கிழமைனா அது விட்டு கொடுக்கவே கூடாது என்று சொல்லி ஒரு பயபக்தி நமக்கு வேண்டும். 2வது பிரியமானவர்களே, அதே வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள் பிரியமானவர்களே, வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எதுல தரித்திருந்தாங்க? ஜெபத்துல தரித்திருந்தாங்க. இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நமக்கு ஜெப ஜீவியம் நமக்கு ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 6:4 சொல்லப்படுகிறது, இந்த ஜெபம் நமக்கு வேண்டும் என்று. இந்த ஜெபத்தில் எப்படி இருந்தாங்க அப்போஸ்தலர்கள்? அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் சாப்டர் 6 verse 4 வாசிக்க கேட்போம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பேதுருக்கு வெளிப்படுத்துறார் ஆண்டவர், தரிசனத்தில் வராரு, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஏன்? ஒரு ஜெப ஜீவியம் பேருக்குள்ள இருந்தது. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் பேதுருக்கு இருக்கிறது. நீங்க இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிறவங்களுக்கு பிரியமான ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடும், ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியும், ஆண்டவர் தரிசனத்தில் பேசுவார், ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறப்பார். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்க கேட்போம். வேற என்ன? ஆவிக்குரிய கண்களை திறக்கப்பட எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மறுபடியும் வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 40
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் மாறுபாடான சந்ததிகள், மாறுபாடான காரியங்கள, உலகத்திற்குரிய காரியங்களே விட்டு விலகுவதற்கு பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் சாட்சி பெற வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு விடுங்க. எது எது உலகத்தின் காரியத்திற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ இந்த உலகத்தாரை போல நம் ஜீவிக்காதபடி சாட்சியாக வாழ்வதற்கு இந்த உலகத்தை விட வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஏசாயா 6வது புஸ்தகத்தில் அருமையான ஒரு சம்பவம் நடக்குது. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். பேதுரு பார்க்கிறாரு, இந்த சீமோனுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அவன் பிச்சின் கசப்பிலும் பாவ கட்டுகளில் அவன் இருக்கிறத பரிசுத்த ஆவியான் பார்க்கிறாரு. பேதுரு சொல்றாரு, மனம் திரும்பு. இந்த மனம் திரும்புதல் எதுக்கு வழி நடத்தும் பிரியமானவர்களே? ஆண்டுடைய சமூகத்தில் அவருக்காக சாட்சியாய் வாழ, வல்லமையாய் ஜீவிக்க ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். வாசிங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். ஊசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். ஆமென். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகளில் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் ஆராதிக்கிறது. ஒரு அருமையான ஆராதனையை ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறாரு. இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கா? இந்த அனுபவம் கிடைக்கணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே உங்கள் பரலோக காட்சியும் தீர்க்க தரிசனம் காண்பதற்கு எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட எனக்கு கிருபை தாங்க. ஜெபியுங்கள். உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு தீமைகள் நன்மைகளும் ஆண்டவர் வெளிப்படுத்த, நன்மை தீமை எது என்று அறியத்தக்கதாய் பகுத்தறிகிற ஒரு ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார். ஏமாற முடியாது, வஞ்சிக்கப்பட முடியாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா உண்மை விளங்கும், ரகசியங்கள் வெளிப்படும். பிரச்சனையிலிருந்து மேற்கொள்வதற்கு திராணி உள்ளவர்களாய் மாற ஆண்டவர் உங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் வைப்பாரு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏசாயாக்கு இப்போ கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் சொல்ற காண்கிற ஒரு காரியம் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. வாசிங்கள் பிரியமான, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டன. ஏசாயா பார்த்தாரு, நான் அசுத்தம் உள்ள மனுஷன். இவ்வளவு நாள் நான் தீர்க்கதரிசி, இவ்வளவு நாள் நான் பரிசுத்தமானவன் என்று நினைத்தேன். இல்லை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டபடி அவனை கண்ட பொழுது ஒரு உணர்வு வருகிறது, அசுத்தம் உள்ள மனுஷனா. ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், சர்ச்சுக்கு வரேன், தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், தவறாமல் சர்ச்சுக்கு வரேன், அதனால பரிசுத்தர் ஆகிறது இல்லை. பிரியமானவர்களே, யாரும் பரிசுத்தர் இல்லை. ஆண்டவருடைய ரத்தத்தினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆண்டவர் ஒருவர்தான் பரிசுத்தர். ஆனாங்க ஏசியா சொல்றாரு, நான் சுத்தமல்ல உள்ள மனுஷன். இந்த ஆவிக்குரிய கண்கள் காணப்படுகிறது. அடுத்தது வாசிக்க கேட்ப என்ன சொல்றாரு?
அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவர், வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அடுத்தது, அப்பொழுது சேராபெண்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நீங்க. ஆண்டவர் சுத்திகரிப்பு உண்டாக்குனார். ஏன்? ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இருக்கிற பாவக்கட்டுகள், நமக்கு இருக்கிற பாவங்களை கண்டது, உணர செய்தது. இல்லைன்னா உணர முடியாது. ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருந்தால் ரொம்ப டேஞ்சரஸ். எந்த பாதையில் போய் இருட்டில் போய் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் தான் வரும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பிரியமானவர்களே, வாசிப்போம். 26:18 வாசிங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 26:18 வாசிங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இல்லைன்னா பிரியமானவர்களே, ஒளியினிடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இருளிலே இருப்போம், மனம் திரும்ப முடியாது. ஏன்? ஆவிக்குரிய குருட்டாட்டம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா, ஆண்டவரே நான் இருக்கிற இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வர எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இல்லை, நம்ம போகிற பாதை இருட்டாக தான் இருக்கும். இந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம், இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட, பிரியமானவர்களே, நான் ஜெபம் செய்துதான் ஆக வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜெபம், ஆண்டவரே என் ஆவிக்குரிய குருட்டாட்டம், என்ன சுற்றி நடக்கிற எந்த ஆவிக்குரிய குருட்டாட்டம் இருக்கிறது, எந்த ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து, ஆண்டவரே என்ன தவறுகள், என்ன குறைகள், எதிலிருந்து மேற்கொள்ள வேண்டும், எது என்னை சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பரலோகத்தின் காரியங்களை நம்ம தரிசிக்க தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்றார், 7 சபைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு சபைகளுக்கும் உள்ள குறைகளை சொன்னார். ஆனால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றார், வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. ரெவலேஷன் சாப்டர் 7:3, வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்றார். வாசிக்க கேட்போம். நான் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றப்படாதபடி. பாவத்திலே பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தா அவலட்சணமாய் தான் இருப்போம். நம்ம ஆவிக்குள்ளே நிர்வாணமாய் தான் இருப்போம். ஆமென். ஆவிக்குரிய வஸ்திரம் இல்லாமல் இருப்போம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்கள், நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம். அப்படின்னா பிரியமானவர்களே, நம்ம ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் இருந்தா, நம்ம கட்டில் இருந்தா, பாவத்தில் இருந்தா, இருளிலே இருந்தா, மனம் திரும்பாம இருந்தால் பிரியமானவர்களே, நமக்கு வஸ்திரம் இல்லை. வஸ்திரம் இல்லாமல் பிரியமானவர்களே நிர்வாணமாய் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவர் சொல்றார், இப்படி இருக்காத, நீ கேட்டாய் என்றால் உனக்கு வெண்வஸ்திரத்தை நான் கொடுக்க ஆண்டவர் ஹல்லேலூயா தயாராக இருக்கிறார். ஆண்டவரே என்னை உடுத்துங்க, ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை திறந்து. வாசிக்க கேட்போம். வாசிங்கள். நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடுவோம் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுறா.
எத்தனை நாள் தான் ஆண்டவரே நான் இந்த ஆண்டவரை படுகொலியில் இருக்கிறது, எத்தனை நாள் ஆண்டவரே இந்த இருளில் இருக்கிறது, நானும் வெளிச்சம் அடையணும், நானும் காணும் ஆண்டவரே, எனக்கும் அந்த பிரகாசமான மனக்கண்கள் ஆண்டவரே, எனக்கும் சூழ்ந்திருக்கிற சத்துருக்களை வெளிப்படுத்துங்க, எனக்கும் ஆண்டவர் இருக்கிற தடைகள், நானும் போக வேண்டிய பாதைகளில் செல்லும்படியாக எனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை எனக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆவிக்குரிய கண்களை திறக்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நான் ஜெபத்தில் தரித்திருக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் வேதத்தை எடுத்து உட்காரும் பொழுது ஆண்டவரே, நான் படிக்கிற ஒவ்வொரு வசனங்களிலும் ஆண்டவரே என் கண்களை திறந்தருங்க. சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் உள்ள சங்கீதம் 119:18 சங்கீதக்காரர் சொல்கிறார், உங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் ஆவிக்குரிய கண்களை திறந்தருங்க ஆண்டவரே. ஆண்டவர் அதிசயங்கள் இருக்குது நம்மை சுற்றி. ஹல்லேலூயா. அதை காணும்படியாக என் ஆவிக்குரிய கண்களே ஆண்டவர் எனக்கு திறந்தருங்க. இல்லைனா ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவு பெரிய மகத்துவர் ஆண்டவர், நீங்கள் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர், எவ்வளவு அற்புதமானவர் என்று என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாமல் போயிடும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். ஆமென்.